ஹாய், ஹவ் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் டைம் ஆக போகுது, 7 o'clock ஆக போகுது. ஆனால் இங்கே கடலோட கடல் அலைகள் ஓட சத்தம் ஒரு சங்கீதமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, வாழ்க்கையில் நிறைய அடிபட்டுட்டேன். நிறையனா எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் என்னோட அடி வந்து மரணத்தை நேரில் பார்த்து வந்தது. ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டம். யார்கிட்ட சொல்லிக்கிறது, யார்கிட்ட சொல்லிக்கூடாது தெரியல. நம்ம யாரையாச்சும் ரொம்ப நம்பி நம்ம எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட இந்த என்ன லாபம் இருக்குது, இவங்களால நமக்கு என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்க்குறாங்க தவிர அவளோட கஷ்டம் என்ன, அவளோட வேதனைகள் என்ன அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே ட்ரை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு என்னமோ தெரியல, இந்த கடல்கிட்ட வந்தால் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி ஒரு கதைகளை இந்த கடல் அதோட வயிற்றுக்குள்ளே நிறைய வச்சுருக்கு. எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கோம், எத்தனையோ கதைகளை நேரில் பார்த்துருக்கோம். ஆனாலும் பாருங்கள், சாயந்தரம் ஆக 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 அதே அமைதியாகுது. அதே மாதிரி தான் நமக்குன்னு ஒரு நல்லது வர வரைக்கும், நமக்குன்னு ஒரு நல்ல பர்சன் பக்கத்தில் வந்து நம்மளை கைட் பண்ணுற வரைக்கும் நமக்கு எல்லாமே கஷ்டங்களில் தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை அமைதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த கோபுரம் என்ன தெரியுமா, நான் மார்னிங் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திருச்செந்தூர் முருகர் கோயிலோட ராஜகோபுரம். அந்த முருகர் மேலே பாரத்தை போட்டு தான் என்னோடய பயணத்தை நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறேன். யார்கிட்ட சொல்லிக்கிறதுன்னு தெரியல, அதை நானே எனக்குள்ளேயே பேசிக்கிறேன். இங்கே வந்து பேசுனா கடல்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் தான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அதில் நம்மளை கொஸ்டின் பண்ண மாட்டாங்கள்ல. அதனால் எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்குன்னு, அது பெருசாக எடுத்துக்கிட்டால் பெருசு, சின்னதாக எடுத்துக்கிட்டால் சின்னது, அவ்வளோதான். ஓகே, பாய். உங்களோட வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் மறந்து நிம்மதியாக உங்களோட லைஃப் நோக்கி நீங்கள் போங்க. தைரியமாக இருங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா அந்த தைரியத்தை நான் இழந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்றைக்கி இந்த 3 பேரில் நான் இழந்துட்டேன். உணர்ச்சி இல்லாமல் ஒரு பைத்தியக்காரித்தனமாக ஒரு வேலை பார்த்தேன். என்ன மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.